தமிழ்நாட்டில் இருக்கும் ஊர் பேர்களுக்கும் இடப்பெயர்களுக்கும் என்ற தனி அடையாளமும் வரலாற்று சிறப்பும் தொன்மையும் உண்டு. அப்படியான ஒரு ஊர் பேர் தான் செஞ்சி. இது விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கும் ஒரு ஊர். இந்த ஊரானது ஏன் இப்படி ஒரு பேர் வந்திருக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இது அருவா நாட்டின் ஒரு பகுதியாகவும் பல்லவர் காலத்தில் தொண்டை மண்டலத்தின் பகுதியாகவும் விளங்கி இருக்கிறது. சோழர் காலத்தில் இது சிங்கப்பூர்தவள நாடு என்றே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பல்வேறு ஆட்சிக்கும் படையெடுப்புக்கும் உட்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் தான் இந்த செஞ்சி. இந்த செஞ்சியானது கிபி 9ஆம் நூற்றாண்டில் 1ஆம் ஆயுத சோழன் கல்வெட்டில் இது சிங்கப்பூரி கோட்டம், சிங்கப்பூரி நாடு என்று குறிக்கப்பட்டிருக்கிறது. கல்வெட்டு ஆய்வாளர்கள் இந்த சிங்கப்பூரி நாடு என்று ஒன்று இருந்ததாகவும் அதுதான் இது செஞ்சி என்று அழைக்கப்பெறுவதாகவும் உறுதி செய்கின்றனர். அதே போல மராட்டியருடைய காலத்தில் இந்த ஊர் சண்டி என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. செஞ்சியை ஆண்ட கிருஷ்ணப்ப நாயக்கரின் நினைவாக இந்த ஊர் கிருஷ்ணபுரம் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. சுல்தான் ஆட்சி காலத்தில் இந்த ஊரானது பாதுஷாபாத் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. பல்லவர் காலத்தில் இது சிங்கபுரம் என்று அழைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சிம்ம விஷ்ணுவையும் சிம்மவர்மனையும் நினைவுபடுத்தும் ஊராகவும் இது திகழ்கிறது. குறும்பர்கள் இந்த ஊரை குறும்ப பூமி என்றே அழைத்திருக்கிறார்கள். ஜஞ்சயக்கோன் என்பவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பகுதியாக இது இருந்ததனால் ஜெஞ்சி என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆங்கிலேயர்கள் காலத்திலும் பிரெஞ்சுக்காரர்கள் காலத்திலும் இந்த ஊரானது ஜிஞ்சே என்று அழைக்கப்பட்டிருக்கிறதையும் நாம் அறியலாம். மதில்கள் சூழ்ந்த இந்த நிலப்பகுதி செஞ்சி கோட்டை அமைந்த ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு இடம்தான் இந்த செஞ்சி. தேசிங்க ராஜா ஆண்ட நிலப்பகுதி இந்த செஞ்சி கோட்டை. இப்படி பல்வேறு படையெடுப்புகளுக்கும் பல்வேறு ஆட்சிக்கும் உட்பட்ட ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு ஊர் தான் செஞ்சி.